மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள கருமாரியம்மன் கோவில் பகுதியில் செயல்பட்டு வந்த ஏடிஎம் இயந்திரத்தில் ஆள் இல்லாத நிலையில் ரிசீவர் எண்டில் பணம் இருந்துள்ளது. இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் வங்கி மேலாளருக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். விசாரணை நடத்தியதில் அதே பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ரயில்வே ஊழியரான முதியவர் ஒருவர் பணம் எடுப்பதற்காக ஏடிஎம்முக்கு வந்திருந்த நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக அங்கிருந்து பணத்தை எடுக்காமலேயே புறப்பட்டு சென்றிருந்தது தெரியவந்தது. அட்சய திருதியை முன்னிட்டு விழுப்புரத்தில் உள்ள நகை கடைகளில் நகைகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டினர். அட்சய திருதியை என்றாலே தங்க நகைகள் வாங்குவது வாடிக்கையாகிவிட்ட நிலையில் விழுப்புரத்தில் உள்ள நகை கடைகளில் வாடிக்கையாளர்களின் கூட்டம் அலைமோதியது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 70,000 கடந்தாலும் பொதுமக்கள் தங்கம் வாங்க ஆர்வம் காட்டி வருவதால் நகை கடைகளில் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி பகுதியைச் சேர்ந்த அன்புராஜா என்பவர் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி மகுடேஸ்வரி உறவினர் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அரசு பேருந்தில் பயணித்துள்ளார். பேருந்து அந்தியூர் அருகே பிரம்மதேசம் பகுதிக்கு வந்தபோது மகுடேஸ்வரி அணிந்திருந்த 2.5 சவரன் தங்கச்சங்கிலி காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து பயணிகளுடன் பேருந்து காவல் நிலையம் எடுத்து செல்லப்பட்ட நிலையில் அங்கு அனைவரிடமும் சோதனை நடத்தப்பட்டது. எனினும் நகை கிடைக்கவில்லை. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.